ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் வாழ்த்திலே தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நாளிலே தேவன் உங்களை சந்தித்து ஆசீர்வதிப்பாராக. தேவனுடைய கரம் நம்மேல் இருக்கிறது. தேவன் நம்மை நல்ல காரியத்துக்கு அழைத்திருக்கிறார். தேவன் நம்மை ரட்சித்திருக்கிறார். ரட்சிப்பு என்கிற வார்த்தை ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை. எல்லாவற்றிலிருந்தும் மீட்டெடுப்பது. உங்கள் பிரச்சனைகள், உங்களுடைய சூழ்நிலைகள், உங்கள் போராட்டம், உங்கள் வேதனை, உங்களால் கஷ்டம், எந்த பிரச்சனையும் சோசோ என்ற அருமையான ஒரு கிரேக்க பதம் என்ன சொல்ற, ரட்சிப்பு. அவரால் பிரித்தெடுக்க முடியாத எப்பேற்பட்ட சூழ்நிலையிலையும் உங்களை பிரித்தெடுத்து அவருக்குள்ளே வைத்துக்கொள்வது, அல்லது உங்களை பாதுகாத்து கொள்வது, உங்களை விடுதலையாக வைத்துக்கொள்வது, உங்கள் தேவனுடைய பரிபூர்ணத்தை அனுபவிப்பதுதான் அந்த ரட்சிப்பு. அவர் சொல்லுகிறார், நான் ஜீவன் உண்டாயிருக்கும், அது பரிபூர்ணப்படும் வந்தேன். ஜீவன் உண்டாயிருக்கிறது, ஜீவன் உண்டாயிருந்து அது பரிபூர்ணப்படுகிறது. ஒரு வியாதியில் ஒரு மனுஷன் போகிறான்னு வைத்துக்கொள்ளுங்க. ஒரு டாக்டர்கிட்ட போகிறான். அந்த டாக்டர்கிட்ட போகும்போது அவனுக்கு என்ன இருக்குன்னா, வியாதி நடக்க முடியல. 2 பேர் தூக்கிட்டு வராங்க, 2 பேர் அப்படியே உட்கார வைக்கிறாங்க, வீல் சேரில் உட்காடுறாங்க, அப்படியே கொண்டு போகிறாங்க. டாக்டர் பார்க்குறாரு, டெஸ்ட் பண்ணுறாரு. அவர் சொல்கிறாரு, இது ஒரு பயங்கரமான கிருமி, வைரஸ் கிருமி. இந்த கிருமி உனக்கு உடம்புக்குள்ளே போயிடுச்சு. இது கொஞ்சம் கொஞ்சமாக உன் சுகத்தை பாதிச்சு உன்னை கடைசியில் இப்படிப்பட்ட சூழ்நிலைக்குள்ளே உன்னை நடக்க முடியாது வந்துடுச்சு. கடைசியில் இது உன்னை படுக்க வச்சிரும், அப்புறம் கடைசியில் மரித்து போவாய் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அவனுடைய சுகங்கள் பறிக்கப்பட்டு நல்லா நடந்துட்டு இருந்தான். அப்புறம் உட்காந்துருந்தான், அப்புறம் படுத்துட்டான். இப்போ எழுந்திருக்க முடியாதபடி பேச முடியாத சூழ்நிலைகளில் போயிட்டான். அப்போ அந்த டாக்டர் என்ன செய்கிறார், ஒரு சிரிஞ்சில் அந்த ஆன்டிவினம், அதாவது அந்த கிருமியை கொல்லுகிற ஒரு ஜீவன் அடங்கிய ஒரு சிரிஞ்சு வச்சிருக்கிறார், ஒரு பாட்டில் வச்சிருக்கிறார். அந்த பாட்டிலில் எல்லாத்தையும் வச்சிருக்காரு. அப்படி தட்டுறாரு, அப்படி இதில் பார்த்துட்டு இப்படி தட்டிட்டு அதை ஒரு இன்ஜெக்ட் எடுக்கிறாரு. ஒரு சிரிஞ்சில் எடுத்துட்டு அவன் சரீரத்துக்குள்ளே செலுத்துறார். சோத்திரம். நல்லா கவனிங்க, அவங்களாம் உங்களுக்கு பழக்கப்பட்ட ஒன்று தான். சிரிஞ்ச உள்ள செலுத்துறோன்னா அந்த புது ஜீவன் அல்லேலூயா அப்படியே உள்ள இறங்கணும்னா அது என்னன்னா, புது ஜீவன் அடங்கிய அந்த விஷக்கிருமிகளுக்குள்ள கூடிய ஒரு புதிய காரியம், புதிய உயிருள்ள காரியம், அழிக்கக்கூடிய உயிருள்ள ஆரியம் அவன் உடலிலே செலுத்தப்பட்டு இது அப்படியே பெருகுது. உள்ள போய் அந்த ஜீவன் பெருக அந்த ஜீவனை அழிக்கிற அந்த கிருமிகள், உன் சுகவாழ்வை அழிக்கிற கிருமிகள், உன் சமாதானத்தை கெடுத்து கொண்டிருக்கிற அந்த பொல்லாத காரியங்கள், அந்த ஜீவனுக்குள் இருக்கிற கிருமிகளை அழிக்க கொஞ்சம் கொஞ்சமாக பெட்டர் ஆகிறான், கொஞ்சம் கொஞ்சமாக சுகமாகறான். அவன் படுத்துறதும் லைட்டாக உட்காடுறான், அவனுக்கு பசி எடுக்குது, சாப்பிட்றான், கொஞ்சம் பெட்டில் இறங்குறான், கொஞ்சம் நடக்க ஆரம்பிக்கிறான், மறுபடியும் ஒரு பூரணத்துக்குள்ளே வருகிறான். திடகாத்திரமாய் ஓடத்தக்கதாய், வேலைகளை செய்யத்தக்கதாய் முழு ஆரோக்கியத்தை பெற்றுக்கொள்கிறான். அதை தான் ஆண்டவருக்கு சொல்ல வருகிறான். உன் ஆத்துமாவிலே கலங்குண்டு நொறுங்குண்டு வேதனைக்குள்ள நீ அப்படியே ஆழ்ந்து போய் கவலைக்குள்ள இருக்கிற உனக்குள்ள ஜீவனை ஏற்றுகிறார். அல்லேலூயா. அந்த சிரிஞ்சில் ஏற்றுற ஜீவனை செய்து அப்படியே வளருது. அவர் சார் ஜீவன் உண்டாயிடுச்சு. ஃபர்ஸ்ட் இன்ஜெக்ட் பண்ணியாச்சு. இயேசு என்கிற பரிசுத்த ஆவியின் மூலமாய் இயேசுவை குறித்த உபதேசம், இயேசுடைய வல்லமை, அதிகாரங்கள் உள்ள இயேசுடைய அதிகாரங்கள், அவருடைய வல்லமை, உயிர்த்தெழுதலுடைய வல்லமை எல்லாவற்றையும் உள்ளடக்கிய அந்த சிரிஞ்ச உள்ள ஏற்றுற உடனே அது உள்ள போய் சும்மா இல்லைங்க, பெருகுது. நாளுக்கு நாள் வேத வசிப்பு, ஜெபம், படிப்பு, அவரை அறிந்து கொள்கிற அறிவில் நீங்கள் வளர்ச்சி அடைய அந்த ஜீவன் பெரிதாகி கொண்டே இருக்கிறது. ஆண்டவர் சொல்றாரு, அது பெரிதாய் ஒரு நாளிலே பரிபூரண ஜீவன், அல்லேலூயா, பரிபூர்ண சுகம், பரிபூர்ண பலன், பரிபூர்ண காரியங்களை அதுக்கு உண்டாக்கி தரும் என்று சொல்லுகிறார். ஜீவன் உண்டாயிருக்கும், அது பரிபூரண படமும் வந்தேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்ப அந்த ஜீவன் ஜோயே, அவர் சொல்றார், என்னுடைய ஜீவன், கிறிஸ்துவின் ஜீவன், இயேசு கிறிஸ்துவின் ஜீவனை உனக்குள்ள இன்ஜெக்ட் பண்ணி வச்சிருக்கிறார். ஆமென். பயப்படாத. அந்த ஜீவன் வளர உன்னுடைய எல்லா காரியங்களையும் அது தூக்கி போட்டு அந்த தேவனுடைய சாயல் உங்களுக்குள்ள பிரதிபலிக்கத்தக்கதாய் தேவன் உதவி செய்கிறார். அந்த சாயலை நமக்குள்ள எப்படி புகுத்தி வச்சுட்டா, இந்த சாயல் வளர போகுது, பெரிதாகிக்கொண்டே போகிறது. எல்லா சூழ்நிலை பிரச்சனைகளை எதிர்த்து நின்று ஜெயிக்கத்தக்கதான பரிபூரணத்தை தேவன் உங்களுக்கு படிப்படியாய் தந்தருள்வார் என்று அவர் சொல்லுகிறார். சரி, இன்றைய வசனத்தில் நான் பார்க்கும்பொழுது அந்த ஜீவனுக்கு விரோதமாக ஒன்று வேலை செஞ்சுட்டு இருக்குது. அந்த ஜீவனுக்கு விரோதமாய் செய்கிற எதிர் வல்லமை,
எதிரான காரியம். அதை குறித்து தான் கொஞ்சம் ஷார்ட்டா நம்ம பார்க்க போகிறோம். செய்யுங்கள். எபேசியன் புத்தகம் 4வது அதிகாரம் 27வது வசனம். பிசாசுக்கு இடம் கொடாதிருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா பிசாசுக்கு இடம் கொடாதிருங்கள். சோதரம். பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்கள் அப்படின்னு போட்டிருக்குது. அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் பைபிளில் do not give the devil an opportunity. பிசாசுக்கு இடம் கொடாதிருங்க. பிசாசுக்கு இடம் கொடுத்தா போதும், அவன் ரொம்ப உள்ள வந்துடுவான். அப்படி எப்படா இடம் கொடுப்பான் அப்படின்னா வெயிட் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாரு. 2வது அமெரிக்கன் வெர்ஷன்ல do not give the devil an opportunity. பிசாசுக்கு வாய்ப்பு கொடுத்துடாதீங்க. சோத்திரம். நல்லா கவனிக்கிறீங்களா? பிசாசுக்கு வாய்ப்பு கொடுத்துட்டா போதும், அவன் வாய்ப்பை அழகாக யூஸ் பண்ணிக்குவான். கொஞ்சம் தாங்க ஒரு வாய்ப்பு கொடுத்தேன், போதும் அவனுக்கு, அதுக்கு போதும். அந்த வாய்ப்பை கொடுத்துட்டா அந்த வாய்ப்பை அவன் தவற விடவே மாட்டான். 24/7 நல்லா வேலை செய்கிறவன் யாருன்னா பிசாசு தான். 100%. சோதரன். அவனுக்கு தூக்கம் இதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அவன் சோதரிக்க மாட்டான். கடின உழைப்பாளி. நம்மளை மாதிரி 100 மடங்கு கடின உழைப்பாளி. அந்த உழைச்சி என்ன பண்ணுறான்? எல்லாத்தையும் நாசம் பண்ணுவது, நாசத்தை கொண்டு வருவது, வேதனை கொண்டு வருது. அதற்காக தேவ பிள்ளைகளையும் எல்லா முழு மனுக்குலத்தை பாதிச்சு கொண்டு போய் நரகத்திலே சேர்ப்பது தான் அவருடைய வேலை. முழு மூச்சாய் வேலை செய்து கொண்டிருக்கிறான். அதில் ஒரு வாய்ப்பு நீங்கள் கொடுத்துட்டா போதும். பவுல் அப்போஸ்தலன் அழகாய் சொல்லுகிறான். இந்த எபேசிய நிருபம் ஒரு அற்புதமான நிருபம். ஒரு வேதாமத்தினுடைய சென்டர் பார்ட். இந்த எபேசியனுடைய சென்டர் பார்ட்னா எப்படி அந்த புதிய ஏற்பாட்டினுடைய கொள்கைகள், புதிய ஏற்பாட்டினுடைய இயேசு சம்பாதித்து கொடுத்த அற்புதமான காரியங்கள், அந்த காரியங்களை அற்புதமாய் இந்த புத்தகத்தில் விளக்கப்பட்டிருக்கிறது. பாருங்க, இடம் கூடாமலும் இருங்கள். ஆப்பர்ச்சுனிட்டி, வாய்ப்பு கொடுத்துடாதீங்க அப்படின்னு போட்டுது. இன்னொரு மொழிபெயர்ப்பில் அப்படிதான் போட்டுருது. நெய்தர் கிவ் அ பிளேஸ் டு த டெவில். ஒரு சின்ன இடத்த கொடுத்துடாதீங்க. இடத்த கொடுத்துட்டா போதும், அது உங்களுக்குள்ளே வந்துடும். இந்த பழைய கதை, அரேபியன் கதை சொல்லுவாங்க. ஒட்டகம் நான் மூக்கை வச்சுக்கிறது இடம் கேட்கணும். அவனை கொஞ்சம் சரி மூக்கு தானே இடம் கொடுத்தீங்கன்னா அது முழுசாக அது உள்ளே வந்துட்டு உங்களை திருப்பிடும். ஆவி, ஆத்மா, சரீரம் 3 ஆக்கிரமிச்சு உங்களை வெளியே தள்ளி உங்கள் வாழ்க்கையை நாசம் பண்ணுவது தான் அதனுடைய வேலை. ஆம்ப்ளிஃபைட் வெர்ஷனில் இன்னும் நல்லா போடுறது. do not give the devil an opportunity. பிராக்கெட்டில் பார்த்தா to lead you into the sin by holding grudge, nurturing anger, harboring resentment or cultivating bitterness. அதை என்ன தமிழாக்கம் பண்ணும்போது, மேலும் பிசாசுக்கு பகைமை உணர்வை வளர்த்து கொள்வதன் மூலமாக, கோபத்தின் வளர்ப்பதன் மூலமாக, வெறுப்பை வளர்த்துவதன் மூலமாக, கசப்பை வளர்ப்பதன் மூலமாக உங்களை பாவத்திற்கு இட்டு செல்ல வாய்ப்பளிக்காதீர்கள். உங்களை பாவத்திற்கு, அதாவது கோபம், வெறுப்பு, கசப்பு, இன்னும் பல விதமான குணத்துக்கு கொஞ்சம் இடம் கொடுத்துட்டா போதும். எப்படி இடம் கொடுக்குறது? வீடை திறந்து வச்சு இடம் கொடுத்துட்டா போதும், உங்களை அது இப்போ உங்களை அடுத்த நிமிஷம் பாவத்துக்கு செய்ய வைப்பான். அப்புறம் பிற்பாடு அவங்களுக்குள்ளே அவன் ஆக்கிரமித்துக் கொள்வான். டோன்ட் கிவ் அ பிளேஸ். அதாவது இந்த மாதிரி காரியத்திற்கு இடம் கூடாதிருங்கள். கொடுத்துடாதீங்க. கொடுத்துட்டீங்கன்னா நீங்கள் எல்லாவற்றிலையும் நீங்கள் இழந்து போவீர்கள் என்று அங்கே சொல்லுகிறார். பார்த்தீங்கன்னா இந்த திருடன், இப்போ ஒரு மனுஷக்காரன் வைத்துக்கொள்ளுங்க. ஒரு நல்ல மனுஷன், ரொம்ப உழைக்கிறான். அவன் போகிறான், யாருக்கு எந்த தீங்கு நினைக்கிறதில்ல, யாருடைய பணத்தையும் அவன் ஏமாற்றுகிறதில்ல, கொடுத்த வேலையை ரொம்ப அற்புதமாக செய்கிற ஒரு நல்ல மனுஷன். இஸ் அ நைஸ் மேன். ரொம்ப நல்ல மனுஷன். அவன் வேலை செய்கிறான். 30 நாள் வேலை செய்கிறான். கடினப்பட்டு வேலை செய்கிறான். காலையில் கரெக்டான நேரத்துக்கு ஆஃபீஸ்க்கு போகிறான். உழைக்கிறான். எந்த முதலாளிக்கு அவனை ரொம்ப பிடிக்குது, எல்லாத்தையும் பிடிச்சிட்டு எல்லாத்தையும் அவன் நல்லா செஞ்சுட்டு 30 நாள் வேலை செஞ்சு அவனுக்கு ஒரு பணத்தை 1ஆம் தேதி ஆனால் ஒரு சம்பள பணத்தை கொடுக்குறாங்க. நீ பாருப்பா, உண்மையாக உத்தமமாக உழைச்சேன், எவ்வளோ நல்லா இருந்தேன், அதனால் உனக்கு பாரு இவ்வளோ சம்பளம் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த முதலாளி ரொம்ப ஹானர் பண்ணி ஒரு பணத்தை சம்பளம் கொடுக்குறான்ட்டு வைத்துக்கொள்வோம். அவன் எடுத்துகிட்டு சந்தோஷமாக போகிறான். வீட்டுக்கு கிளம்புறான். போயிட்டு வீட்டில் எல்லாருக்கும் தேவைகள் நிறையா இருக்குது. வீட்டு வாடகை கட்டணும், அதை கட்டணும், எல்லாத்தையும் கட்டணும். இவங்களுக்கு சாப்பாடு வாங்கி போகணும், பிள்ளைகளுக்கு நல்ல கிஃப்ட்ஸ்லாம் வாங்கிட்டு போகணும். மார்க்கெட்டில் இறங்கி, இங்கேருந்து இன்னொரு இடத்துல இறங்கி, அங்கேருந்து வாங்கிட்டு போயிட்டு இன்றைக்கி எல்லாருக்கும் ஒரு நல்ல ஒரு காரியத்தை செய்யணும், வெகுமதியெல்லாம் வாங்கணும்னா ஒரு திட்டமிட்டுட்டு போகிறான்னு வைத்துக்கொள்வோம். போகிற வழியில் பஸ்ஸில் போகிறவன், நெருக்கடியான பஸ்ஸில் போயிட்டுருக்கும்போது
அங்கே ஒரு திருடன் வரான் பாருங்க. அவன் என்ன பண்ணுறான், நீங்கள் கஷ்டப்பட்டு எடுத்துகிட்டு போகிற அந்த மனுஷனுடைய படத்தை பார்த்துட்றான். பாக்கெட் பின்னாடி வீங்கிருக்குது. அவன் கண்டுபிடிச்சிட்டான், இவன்கிட்ட பணம் வச்சுருக்கிறான், நல்லா கொத்தையான பணம் வச்சுருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான், அவனை பாக்கெட்டை கிழித்து பணத்தை அடிச்சிடறான். இவன் சரி சொல்லிட்டு இந்த பஸ் ஸ்டாண்டில் இறங்குனேன், போய் திங்ஸ் வாங்கலாம்னு சொல்லிட்டு பாக்கெட்டில் கை விடுறான். பர்ஸை காணும். எப்படி வேதனை இருக்கும், கண்ணீர், அழுகை. ஐயோ எல்லாம் பறி போச்சே, எல்லாத்தையும் இது போச்சே, இவ்வளோ வச்சுருந்தோமே, இப்படி நான் வாடகை எப்படி கொடுப்பேன், இந்த மாதத்தை எப்படி தள்ளுவேன், இந்த சூழ்நிலை எப்படி செல்வேன், ஒரு தரித்திர நிலைமைக்குள்ள போயிட்டேனே அப்படியே கண்ணீர் விட்டு கலங்குறான்னு வைத்துக்கொள்ளுங்க. அங்கே தான் அந்த பிரச்சனை. அப்போ எல்லாரும் என்ன சொல்கிறோம், இதே மாதிரி பல சூழ்நிலை நம்ம கடந்து போகிறோம், ஏமாற்றப்படுகிறோம், இழந்து போகிறோம், திருடப்படுகிறோம். அப்போ என்ன சொல்கிறோம், ஏன் ஆண்டவர் நான் அதை அனுபவிச்சார், ஏன் ஆண்டவர் எனக்கு இந்த சூழ்நிலையை கொடுத்தார், ஏன் இப்படிப்பட்ட என்னை வேதனைக்குள்ள நடத்தினார், ஏன் இப்படிப்பட்ட என்ன காரியத்தில் செஞ்சார் சொல்லிட்டு ஆண்டவர் நோக்கி விழும்புறோம். அது இல்லப்பா விஷயம், அஜாக்கிரதை. ஆண்டவர் தெரிஞ்சு வச்சிருக்கிற அதே டைம்ல திருடனையும் பத்தி கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கணும். சோத்திரம், அல்லேலூயா. திருடன் எப்படி பிட்பாக அடிப்பானா, என்னங்க எப்படி சொல்றீங்க, திருடனை பத்தி? ஆமா, சோத்திரம், உனக்கு திருடனை பத்தி தெரிஞ்சு வச்சிருக்கணும். அவன் என்ன பண்ணுவான், எப்படி திருடுவான், எப்படி கொஞ்சம் இது பேப்பர் இப்பெல்லாம் வாசிக்கிறீங்களா, எப்படி திருடான்னு கொஞ்சம் பார்த்தா அதுல தெரிஞ்சு. நூதனமான திருட்டுக்கள், நூதனமான காரியங்கள். சமீபத்தில் பேப்பரில் ஒரு காரியம் படித்தேன். ஒருத்தன் நகையை எடுத்துக்கிட்டு ஏதோ அடமானம் வைக்கிறதுக்கு போயிருக்கிறான். அது எப்படியோ அந்த வந்த ஒரு பிட் பாக்கெட்காரன் பார்த்துருக்கிறான். பார்த்துட்டு அவன் என்ன செஞ்சான்னா, இப்போ சோதரம் என்ன சொல்கிறது கூட மாதிரி என்னன்னா, இன்ஜெக்ஷன், மயக்க மருந்து கொடுக்குற மருந்து கடையில் விற்கிற டாக்டர் யூஸ் பண்ணிட்டு ஆப்ரேஷன் யூஸ் பண்ணுற இன்ஜெக்ஷனை ஒரு சிரிஞ்சில் ஏற்றிக்கிட்டு நேராக என்ன பண்ணுறான் குத்துற மாதிரி உள்ளே குத்தி அந்த இன்ஜெக்ஷன் பண்ணி விட்டுறான். விட்டவுடனே மயக்கம், அப்படியே மயக்கம் வந்தோடனே ஈஸியாக திருடிட்டு கிளம்பிட்டானா. அவ்வளோ செஞ்சு எடுத்துகிட்டு போயிட்டான். அப்போ போட்டவுடனே டாக்டர்கிட்ட கொண்டு போனால் டாக்டர் பயப்படுறாங்க. ஏன்னா அது அளவு கரெக்டாக ஏற்றணும், மாற்றி ஏற்றிட்டாக்க உங்கள் கோமா ஸ்டேஜ் கூட கொண்டு போய்டும், உயிரிழப்பு கூட நேரிடும் அப்படின்னு சொல்லி பாருங்க. அவனுக்கு ஒரு எண்ணம், ஒரு மயக்கத்தை கொடுக்குறான். மயக்கத்தை கொடுத்து நான் மயங்கி போய் என்ன செய்யணும்னு தெரிய பாருங்க, உங்கள் பாக்கெட்டில் இருக்க எல்லாத்தையும் உருவிடுறான். பிசாசு அப்படி தாங்க செய்கிறான், மயக்கத்தை கொண்டு வரான். சோத்திரம், உபச்சார மயக்கம், இந்த உலகத்தை குறித்த மயக்கம், இந்த உலகத்தினுடைய ஒரு மயக்கம் அப்படியே மைமறந்து மயக்கத்துக்குள்ள கொண்டு வந்த பிற்பாடு ஒரு மயக்கத்தை கொடுத்துட்டு உள்ள இருக்கிறதெல்லாம் உருவிட்டு போயிடுறான். ஹல்லேலூயா, சோத்திரம். நல்லா கவனிங்க. அப்படி மயக்கத்தில் எத்தனை பேர் எடுத்து மயக்கத்தை கொடுத்துட்டு ஏதாவது கொடுத்துட்டு அவங்க எடுத்துகிட்டு போயிடுறாங்க. ஒரு சைட்டில் நிறைய திருடு போயிட்டு இருந்துச்சான். திருடு போயிட்டு இருக்கும்போது அங்கே இருக்கிற டிஎஸ்பிக்கு என்னடா பெரிய தொல்லையாக இருக்குது, இவ்வளோ திருட்டுத்தனம் போகுது, எல்லாத்தையும் இவ்வளோ பெரிய அடித்து எடுத்துகிட்டு போயிடுறாங்களா, இவ்வளோத்தையும் எடுத்துகிட்டு போகிறாங்களா, இவ்வளோ திருடு, அதுவும் இந்த ஏரியாவில் இவ்வளோ திருடு போகுதே, என்னதான் இந்த திருடுக்கு இவ்வளோ கம்ப்ளைண்ட்ஸ் எப்படி அட்டன் பண்ணுறது, சரி இதை நம்ம பார்ப்போம் என்ன நேரத்தில் திருடு போகுது அப்படின்ற காரியத்தெல்லாம் பார்த்தாங்க. 7 to 9 அந்த நேரங்கள் அங்கே சொல்லியிருந்தாங்க. உடனே இவர் மாறு வருஷத்தை திருட மாதிரி வேஷம் போட்டார். கரெக்டாக 7:30 மணிக்கு ஒரு வீட்டில் செவரேறி குதிச்சா அந்த வீடு லைட்டாக திறந்துருந்தோம். உள்ளே போய் இருக்கிற கொஞ்சம் திங்ஸ் எடுத்துக்கிட்டார். கெடுத்துட்டு பக்கத்து வீட்டில் எகிரி குதிச்சார். பக்கத்து வீட்டில் எகிரி குதிச்சா அங்கேயும் எல்லாம் ஆணு டிவி, ஒரு முக்கியமான சீரியல் அந்த டைமில், இது பழைய கதை, முக்கியமான சீரியல் ஓடிட்டு தான். எல்லாரும் மெய் மறந்து சீரியலில் பார்த்துட்டு இருக்கலாம். இவர் தோட்டத்து வழியாக ஒவ்வொரு வீட்லேயும் 2 பொருளை திருடிட்டு போயிட்டார். திருடிட்டு போயிட்டு இது உண்மையில் நடந்தது. திருடிட்டு அந்த ரவுண்டில் கொஞ்சம் 1 மணி நேரம் கழிச்சு திரும்பி கதவை தட்டி அந்த வீட்டுக்கு யாராவது கூப்பிட்டாராம். வந்தாங்க, என்னங்க யாருங்க வந்திருக்கீங்க, ஏன்பா இது உங்கள் பொருளாக பாருங்க அப்படின்னு. ஆமாம் இது ஏன் பொருள் தான், இங்கே தான் வச்சுருந்தேன் அப்படின்னு. இதான் அவன் பொருள். எப்படிங்க போச்சு, யார் திருடா தெரியல, திருட பாருங்க தெரியும். என்னயா டிவி பார்க்குறிய, இப்படியாயா பாப்பா நான் தான் திருடினேன், நான் உள்ளே வந்தேன், கதவு திறந்தது எடுத்தேன், உனக்கு தெரியல, எல்லாம் சீரியலில் பார்த்து அப்படியே முழுகிட்டு இருந்தீங்க, திருடி இதே மாதிரி அந்த சீரியல் பார்த்து அத்தனை வீட்டில் நான் திருடினேன். அப்போ பாருங்கள், நீங்கள் அஜாக்கிரதையாக இருந்துட்டு போலீஸ் மேலே போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து எப்போ பார்த்தாலும் இதை திருட்டான் அதை திருட்டான்னு கொண்டு அந்த கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்களா, என்னம்மா உங்களுக்கு கொஞ்சமாக சொல்லிட்டு எல்லாரையும் கூப்பிட்டு தெருவெல்லாம் எழுப்பி ஒரு ஜாக்கிரதையாக இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த சொல்லிட்டு போனாராம். சோதரன் அதே தான். அல்லேலூயா. எங்கள் அப்பா ஒரு எஸ்ஐ, அவர் நிறைய கதைகளை சொல்வார். அதில் திருடனை புட்டிச்சு அடிச்சு, இனிமேல் நீ திருடக்கூடாது, நீ எந்த விஷயமும் பண்ணக்கூடாது, நல்லவனா திருந்தி வாடான்னு அவனை அடித்து அனுப்புவார். நான் சரிங்க நிஜமா, நான் இனிமேல் திருட மாட்டேன், எதுவும் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி போயிட்டு காலையில் சொல்லிட்டு போனான். சாயந்தரம் மறுபடியும் திருட்டு கேஸில் மாட்டிக்குவான்.
மாட்டிக்கிட்டாங்க. ஏன்டா அப்படி திருடுன? ஐயா, நீங்கள் சொன்னதை கேட்டேன், திருந்தணும் தான் போனேன். ஆனால் அந்த படுபாவி ஒரு வீட்டை கதவை திறந்து வச்சுருந்தாயா, கிரில் கேட்டை திறந்து வச்சுருந்தாயா, என்ன அறியாமல் உள்ளே போய் நான் திருடிட்டு போயிட்டேன் அப்படின்னு சொன்னான். அதுதான் கதவை திறந்து வச்சுட்டு இடம் கொடுத்துட்டீங்கன்னா பிசாசு உள்ள வரான். கதவை திறந்து விட்டுட்டு ஆண்டவர் சொன்னார், விழித்திருந்து ஜபம் பண்ணுங்கள் அப்படின்னாரு. ஜபம் பண்ணி விழித்திருங்கள்ன்றார். விழித்திருந்தா கண்ணு முடிச்சிருக்குதில்ல, ஜாக்கிரதையா இரு அப்படின்னு சொல்கிறார். அதாவது திருட கண்ணமிட்டு திருடுகிறான், ஓட்டை போட்டு திருடுறான். ஆயசு சொன்னால், நான் மெயின் கேட் வழியாக வரேன், நான் வாசல் வழியாக பிரவேசிக்கிறவன். பக்கவாட்டில் வர நிறைய பேர் இருக்கிறாங்க. பக்கவாட்டில் ஜன்னல் கண்ணில் திறந்து வச்சுன்னா, பக்கவாட்டில் சைடு ஓப்பன் விட்டுருந்தீங்கன்னா பிசாசு ஈஸியாக வருவான். உங்கள்கிட்ட இருக்கிற எல்லா காரியங்களும் எடுத்துக்கிட்டு போயிடுவான். அதுக்கப்புறம் அது போச்சு, இது போச்சு, ஆண்டவர் ஏன் இப்படி செஞ்சார், ஆண்டவர் ஏன் இப்படி விட்டுட்டார், ஆண்டவர் ஏன்னதை அனுமதித்தார். சோத்திரம். ஏன் அனுமதிச்சாரு? அவர் தான் சொன்னார், ஜாக்கிரதையாயிரு ஜாக்கிரதையாயிருன்றாரு. பல இடங்களில் போது உங்கள் அறைகள் கட்டப்பட்டதாகும். அறையை கட்டி ஸ்ட்ராங்காக வச்சிருக்கணும். விளக்கு எரிகிறதாயும் அந்த அறையை கட்டப்பட்டுட்டு ஜாக்கிரதையாக நீங்கள் இருந்து நீங்கள் திருட கண்ணமிட்டு திருடாதபடி உங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பாருங்க, பிசாசுக்கு இடம் கூடாதீர்கள். டோன்ட் கிவ் அ ஸ்பேஸ், டோன்ட் கிவ் an opportunity. வாய்ப்பு கொடுத்துடாதீங்க. ஒரு வாய்ப்பு கொடுத்துட்டீங்கன்னா போதும், உங்கள் மேட்டரை க்ளோஸ் பண்ணுவோம், உங்கள் குடும்பத்தை க்ளோஸ் பண்ணுவோம், உங்கள் வாழ்க்கையை க்ளோஸ் பண்ணுவோம், உங்களுடைய காரியத்தை க்ளோஸ் பண்ணுவோம். அஜாக்கிரதையினால எல்லா பொருளத்தையும் இழந்து போய் ஆண்டவரை குறை கூறி தெரியாதீங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், சத்துருன்னு ஒருத்தர் இருக்கிறான், பிசாசு இருக்கிறான். ஆண்டவர் அதை குறித்து சொல்லும்போது யோவான் 10:10 வாசிக்கிறோம், திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே என்று வேறொன்றுக்கும் வரான், நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் பரிபூர்ணப்படவும் வந்தேன். எப்பா, நான் வந்த நோக்கம் என்ன? உனக்கு பரிபூர்ணத்தை தரணும், உனக்கு அற்புதத்தை அதிசயமா வாழ்க்கையை தரணும், என்னுடைய வாழ்க்கையை உனக்கு தரணும், குமாரனுடைய வாழ்க்கையை உனக்கு தந்து நீ சமாதானமாக இருக்கும்படி நான் வந்திருக்கேன்பா அப்படின்றார். இன்னொருத்தன் வரான், 2 பேர். இன்னொருத்தன் வரான், அவன் என்ன செய்யறான்? பக்கா திருட்டு பையன். அல்லேலூயா. உன் சுகத்தை திருடுறதுக்காக, உனக்கு இருக்கிற பொருளாதார பிரச்சனை, பொருளாதாரத்தை திருடுறதுக்காக, உனக்கு இருக்க எல்லாத்தையும் திருடி எடுத்துட்டு போயிட்டு உன்னை வேதனைக்குள்ள நடத்தும்படியாய் அவன் விரும்புகிறான். இந்த திருடன்ற அந்த கிரேக்க பதம் அழகாக சொல்றது, மாரல் கேரக்டரை திருடுறான். அந்த பிசாசு திருடுறான்னா பொருளை தூக்கிட்டு போல, உங்ககிட்ட இருக்க நல்ல குணங்களை திருடுறானா, நல்ல காரியங்களை திருடி கொள்கிறானா. அப்போ ஆண்டவருக்கு பிடிச்ச டிவைன் கேரக்டரோட மனுஷன் படைக்கப்பட்டான். பரலோக கேரக்டரை அவன் ஆண்டவர் இந்த உலகத்துக்குள்ளே, அவனை படைத்த இந்த உலகத்துக்குள்ளே அனுப்பினார். ஒரு அன்பு செலுத்தவும், அரவணைக்கவும், பாதுகாக்கவும், இரக்கம் காமிக்கவும், மற்றவர்களுக்கு உதவியாக இருக்கவும் மனுஷனை அவர் அனுப்பினார். ஆனால் பிசாசு என்ன செய்கிறான்? நல்ல குணங்கள்லாம் திருடி கொள்ளுகிறான், நல்ல காரியத்தை எடுத்துக்கொள்ளுகிறான், அவனுடைய கேரக்டரை உள்ள வைக்கிறான். ஆண்டவர் ஒரு இடத்துல சொல்லும்போது, நீங்கள் என்னை கொல்ல தேடுகிறீர்கள், ஏன்பா கொல்ற? அஞ்சட்டான ஆபிரகாமுடைய பையன். ஆபிரகாம் பையன் சொல்லாதியா, ஆபிரகாம் இப்படி தான் கொலை செய்ய தேடினானா, இப்படி தான் கொலை பண்ணணுன்னு தேடின ஆளை யாரை கொலை பண்ணலாம், யாரை வெட்டி சாய்க்கலான்னு தேடினானா? தேடலையே. அப்போ யாருன்றான்? நீ பிசாசினால் உண்டாயிருக்கிற. பிசாசு ஆதி முதியில அவனுக்கு அந்த எண்ணம் தான், கொலை செய்கிறதா வேலை. அந்த மாதிரி நீ கொலை செய்கிற, நீ பிசாசினால் உண்டா. நீ ஆபிரகாம் புள்ள இல்லைடா, ஆபிரகாமுடைய புள்ள இல்லைடா, நீ பிசாசுடைய புள்ள. உங்களுடைய அப்பா பிதா ஆபிரகாம் இல்லை, நீ சாத்தான், சத்துரு, அவனுடைய பிள்ளை அப்படின்னு ஆண்டவர் சொல்கிற பாரு. அவன் மண்டை விளக்கலை, மறுபடியும் கல் எடுத்துட்டு அடிக்க வரான். அவர் காணாமல் போயிட்டார். அப்போ ஆண்டவர் என்ன சொல்ல வருகிறார்? திருடன் பிதாக்க பாருங்க, அறிந்து கொள்ளுகிற மனசு, தெரிந்து கொள்ளுகிற மனது, அவனுடைய மனம் குருடாகி போயிடுச்சு. என்ன கிளியராக பேசுகிறாரு? கொலை செய்கிறது பிசாசுடைய வேலை, நீ கொலை செய்கிற. கேட்ட ஆபிரகாமுடைய சந்தேகம், ஆபிரகாம் இதேடா செஞ்சான்றார். இவனுக்கு விளக்கவே இல்லை அந்த சத்தியம். அது என்ன எப்படி அங்கே என் பிறப்பை பற்றி தப்பாக சொல்லிட்டேன், நான் விட மாட்டேன், என்ன நாங்கள் வேசிக்கு பிறந்தவர்கள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர்களே அடிக்க வர்றார்கள். இவர் ஆவிக்குரிய விதத்தில் பேசுகிறார்கள். பாருங்க, அவன் உள்ள குருடாக்கிட்டான், மைண்டை போட்டு கண்ணு தெரியாமல் பண்ணி விட்டான். அதனால் தவறான காரியங்களை அவர் 2வது கொல்ல வரான். கீழே உனது முதல்ல உன் நல்ல பண்புகள் எடுத்துட்டான். 2வது ஒன்றை வைத்து அநேகரை கொலை செய்யும்படி வைக்கிறான். அடுத்தது அழிக்க முயற்படுகிறான். உன் வாழ்க்கையை டோட்டல் டிஸ்ட்ராய், முழுசும். ஃபஸ்ட்டு திருடுறான், அடுத்து கொலை செய்கிறான், அடுத்து டோட்டல் டிஸ்ட்ரக்ஷன். கடைசியில் 2ஆம் மரணமாகி அக்கினி கடலில் உன் வாழ்வை நாசமாக்கும்படியாய் இந்த சத்ரு வேலை செய்கிறான்.
அப்போ ஆண்டவர் அவற்றிலிருந்து ஆண்டவர் எல்லா காரியம் இருந்து நமக்கு அவர் விடுதலை தருகிறவராய் அவர் இருக்கிறார் என்பதை நாம் ஒரு நாள் மறந்து போக முடியாது. சரி, இந்த எபேசியருடைய புத்தகம் 4:17 அவர் இப்படியாய் அவர் பல காரியங்களை சொல்லுகிறார். இதில் ஒரு முக்கியமான விஷயத்தை நான் சொல்லும்படி விரும்புகிறேன். மனுஷனுடைய இருதயம் பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன படம் போட்டிருக்கேன் பாருங்கள். பிசாசுக்கு இடம் கூடாதிருங்கள் அப்படின்ற வார்த்தையை இடம் எப்படி கொடுக்குறோம் அப்படின்றத குறித்து நான் பார்க்க போகிறோம். மனுஷனுடைய அமைப்பு இப்படி தான் இருக்குது. இது 4 பகுதியாக நான் பிரிச்சிருக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா, எப்படி நாம் இடம் கொடுக்குறோம், we are giving a space, வாய்ப்பு. பிசாசுக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்குறோம். நாம் தான் கொடுக்குறோம் வாய்ப்பு, ஆண்டவர் கொடுக்கல. ஆண்டவர் பிசாசு ஆண்டவருக்கு விரோதமாக மாற்றி வாய்ப்புகளை ஏற்படுத்தி, அவனுக்கு ஒரு வாய்ப்புகளை ஏற்படுத்தி வாழ்க்கையை உள்ளடக்கி உங்களை தரித்திரத்திலையும் வேதனையிலையும் வியாதியிலையும் பிரச்சனையிலையும் வைக்கிறான். ஆனால் ஆண்டவர் அப்படி செய்கிறதில்ல. தான் பிள்ளையை எந்த தகப்பனாவது தன்னுடைய பிள்ளையை அடித்து நொறுக்கணும்னு விரும்புவானா? அவன் விரும்ப மாட்டான். நாம் தான் பிசாசுக்கு வாய்ப்பு கொடுத்து நம்முடைய வாழ்க்கையை நாங்கள் நாசமாக்கி கொள்கிறோம். இதில் பார்த்திங்கன்னா, இது எப்படி வாய்ப்பு கொடுக்குறோம், நாம் மனசில் எப்படி வாய்ப்பு கொடுக்குறோம், இருதயத்துக்குள்ளே எப்படி வாய்ப்பு கொடுக்குறோம், சரீரத்தில் ஃப்ளஷ்குள்ளே எப்படி 4 பகுதியிலாக பிரிக்கிறேன். இதனால் மனசை குறித்து நான் பேசும்படி விரும்புகிறேன். மைண்டு தான் பார்த்திங்கன்னா எல்லாத்துலேயும் மெயினான விஷயம். மைண்ட் அப்படின்னா என்னென்னா குறித்து பாரு. மனசுன்றனா மைண்டு தான் முடிவெடுக்கிற திறன். மனசு பார்த்திங்கன்னா ஒரு மனுஷனுடைய மனிதன் பார்த்திங்கன்னா ஆவி ஆத்மா சரீரமாக இருக்கிறார். ஆவி ஆத்மா சரீரம். சரீரம்னா இந்த ஃப்ளஷ் தான். ஆனாலும் இவர் சொல்லுகிற பதங்கள் வேறு. அதை குறித்து கொஞ்சம் எப்படி இது இடம் கொடுக்குறான், எப்படி உள்ளே வரான் என்ற காரியங்களை பார்த்துக்கொள்கிறோம். ஏன்னா திருட்டு பையனை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். ஸோ ஹல்லேலூயா. திருடனை பற்றி தெரிஞ்சுக்கணும். அவன் தானே திருடுறவன். ஆண்டவரையும் தெரிஞ்சுக்கணும், திருடனையும் தெரிஞ்சுக்கணும். திருடன் தெரிஞ்சால் தான் எங்கடா எப்படா எப்படி வருவான்றது, எங்கே இடம் கொடுத்தா எங்கே வந்துடுறான், அல்லது வந்த ஆளை எப்படி எடுத்து தொறுதணும், இந்த காரியங்களை உங்களுக்கு தெரியும். முதலாவது பார்த்தீங்கன்னா மனசு தான் மனுஷனுடைய டாப்பில் இருக்குது. அதுதான் ஆளுகை செய்கிறது. சரீரம் முழுவதையும் ஆளுகை செய்கிறது மனது என்ன பார்த்தீங்கன்னா, அது ஒரு புத்தி கூர்மை, புத்தி உள்ள காரியம். இந்த பாருங்க, மனசு தான் டாப். இந்த மனசு பார்த்தீங்கன்னா இந்த மைண்டு இந்த மைண்டு தான் எல்லாத்துலையும் டிசிஷன் எடுக்கிறது. புத்தி கூர்மை, நம்முடைய புத்தியாக வேலை செய்யறது, டிசர்னிங், ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு முடிவெடுக்கும் திறன் கொண்டது இந்த மனசு. அந்த மனசு என்ன விரும்புதோ அதுதான் நம்முடைய மாம்சம் செய்யும், மற்ற காரியங்கள் செய்யும். அந்த மனசு தான் எல்லாத்துக்கும் காரணமாக இருக்கிறது. இந்த மனசை என்ன பண்ணுறான், பிசாசு குருடாக்கி போடுகிறான். அதனால் தெய்வத்தினுடைய காரியங்கள், தேவனுடைய நன்மையான காரியங்கள் எதையும் அவன் பெற்றுக்கொள்ள முடியாது. இப்போ மனசில் பார்த்தீங்கன்னா, இப்போ சாதாரணமாக இது எப்படி விளக்கணும்னா இப்படி எடுத்துக்கொள்ளலாம். ஒரு கம்ப்யூட்டர் எடுத்துக்கிட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா, முதல்ல ஹார்ட் டிஸ்க்னு ஒன்று இருக்கும். ஹார்ட் டிஸ்க் அதில் பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் மெட்டீரியல்லாம் ஸ்டோர் பண்ணியிருக்கோம். இந்த சில டேட்டாஸ், இதை பற்றி ஒரு வீடுன்னு வைத்துக்கொள்வோம், இல்லது ஏதாவது ஒரு நிகழ்ச்சின்னு வைத்துக்கொள்வோம். எல்லாத்து குறித்ததான அறிவுகள், அந்த ஸ்டோரேஜ், அது ஞாபகத்தில் வைக்கிற அந்த ஞாபகம் தான் நாலேஜ். அதுக்கு ஒன்றும் தெரியாது. இருக்கிற டேட்டாவை, நடந்த நிகழ்ச்சிகள், பேசுகிற வார்த்தைகள், அந்த வார்த்தைகளாக படங்களாக உள்ளே ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். அதை உள்ளே அடக்கி வச்சுருக்கோம். அதுதான் நாலேஜ், அறிவு. உங்கள் அனுபவம் என்றது ஒரு அறிவு. இந்த அனுபவத்தில் நீங்கள் பார்த்த பலவிதமான கடந்து போன விஷயங்கள், அதில் முக்கியமான காரியங்கள் எல்லாம் பதிவு பண்ணக்கூடிய இடம் தான் இந்த நாலேஜ். அதுதான் கம்ப்யூட்டரில் பார்த்தீங்கன்னா ஹார்ட் டிஸ்க்குன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் பல காரியங்கள் இருக்குது. அதில் மெயினான ஒரு விஷயம்னா CPU, சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட் அப்படின்னு ஒன்று இருக்குது கம்ப்யூட்டரில். அதுதான் என்ன பண்ணோம், இங்கேருந்து ஏதாவது இப்போ அதுக்கு ஒரு டேட்டா கேட்கணும். ஏதாவது ஒரு விஷயம் கேட்டாக்க, இதே மாதிரி எனக்கு இந்த 1945 நடந்த விஷயங்கள்லாம் எனக்கு சொல்லு அப்படின்னா, இந்த CPU என்ன பண்ணால் கடன்னு போய் ஸ்டோரேஜ் அங்கே இதில் தேடும். 1945 நடந்த நிகழ்ச்சிகள்லாம் பார்த்து எடுத்து கொண்டு தரையில் காமிக்கும். தரையில் எடுத்து வெளியில் காமிக்கும். இதே மாதிரி தான் நம்முடைய மனசு வேலை செய்கிறது. அது அங்கே போய்ட்டு எல்லா இடத்துலையும் அது இது பண்ணும். எல்லாத்தையும் அந்த இடத்துக்கு தான் கடந்து வரும். சென்ட்ரல் ப்ராசஸ் யூனிட் மாதிரி எல்லாம் உள்ள இன்ஃபர்மேஷன், இது எல்லாம் அந்த இடத்துக்கு வர்ற இடம் தான் இந்த மைண்டு. இப்போ ஒருத்தர் கீ பண்ணுறாருன்னு வைத்துக்கொள்ளுங்க. ஒரு என்ட்ரி கொடுத்தாருன்னா, ஒரு பாயிண்ட் என்ட்ரி கொடுத்தா இது எனக்கு வேணும் அப்படி அடிச்சோன்னா, அந்த வேணுன்றத மனசு எடுத்துக்கும். இவருக்கு என்ன கொடுக்கணுன்றதை போய் தேடி எடுத்துகிட்டு அலசி ஆராய்ச்சி பண்ணி
அது எடுத்துன்னு திருப்பி கொடுக்கும். இந்த மனது பல விதங்கள். அதே மாதிரி தான் நம்முடைய மைண்டும் அப்படி தான் வேலை செய்கிறது. அது புத்தி, அது இன்டெலெக்ட், முடிவெடுக்கும் திறன் அப்படின்னு பல காரியங்களை வேதாகமத்தை வாசிச்சு பண்ணீங்கன்னா அதுதான் முடிவெடுக்குது திறமை. அதுதான் ஒரு மனுஷன் நடத்துது. அதுதான் எல்லா காரியங்களுக்கும் அது சம்பந்தப்பட்டதாக இருக்கிறது. எல்லா காரியங்களையும் அதுதான் எடுத்து சொல்லுகிறது. அதுதான் அந்த காரியங்களை என்ன கொண்டு வரணும், திரையில் எதை காமிக்கணும் என்று சொல்லப்படுகிறது. எப்படி இந்த இன்ஃபர்மேஷன்லாம் வருதோ அது போல் நம்முடைய மைண்டு, கண் என்ட்ரி, நம்ம கண்ணு வழியாக என்ட்ரி ஆகிற பல காரியங்கள், நாம் காது வழியாக கேட்கிற சரீரத்தில் கடந்த நம்ம இதெல்லாம் சரீரம் வெளியத்தில் இருக்கிறது. பார்த்திங்கன்னா இந்த உலகத்தோடு தொடர்பு கொள்ளக்கூடிய சாதனங்கள். அல்லேலூயா. எப்படி இந்த வைஃபை ஈஃபைன்னு பல கனெக்ஷன் வந்து அந்த இதை பிடிக்குதோ அந்த மாதிரி நம்முடைய கண், காது, 5 புலன்கள், கண், காது, மூக்கு, வாய், அப்புறம் நம்முடைய சரீரில் தொடுதல், உணர்ச்சி, இதன் மூலியமாய் இன்ஃபர்மேஷன் நம்ம வாங்குகிறோம். இது மூலியமாய் மனது பாதிக்கப்படுது. நேரம் மனதுக்கு தான் போகுது. ஒரு அருமையான இது பிரியாணியை பார்க்குறோம் அல்லது பிரியாணி நுகர்கிறோம். நல்ல ஸ்மெல்லு வந்துடா. இந்த சிஸ்டர் வந்து நல்லா பரவாயில்ல மட்டன் பிரியாணி செய்கிறாங்க போல் இருக்குது, நல்லா இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ண வச்சு உங்களை உணர வைக்கக்கூடிய காரியங்கள் எல்லாம் மனது. உடனே அந்த ஸ்மெல்லு எங்கேருந்து வருது, எது அது போய் நாலேஜுக்குள்ளே போயிட்டு இந்த ஸ்மெல்லு பிரியாணியுடைய ஸ்மெல்லுன்னு சொல்லும். இது அது போய் அப்புறம் இருதயத்தில் அது ஒரு உணர்வு உண்டாகும். அதுக்கப்புறம் இது எப்படி வாங்கணும், இது எப்படி நம்ம சாப்பிட்றதுக்கு ஐடியா என்ன, அது எப்படி வாங்கலாம், காசு கொடுத்து வாங்கலாமா, அது எங்கே வாங்கணும், எப்படி வாங்கணும், அந்த அறிவை திரும்பி இந்த இன்டெலெக்ட் மைண்டு தான் தருகிறது. நான் சும்மா ஒரு உதாரணத்துக்கு சொல்லுகிறேன். அதுபோல் பல உணர்வுகள் பல இடங்களின் வழியாக ஃபீடு உள்ளே வரும்போது மனது முடிவெடுக்கிறது. மனது அது காரியங்களை வேலை செய்கிறது. ஒருவேளை நல்ல பொருள் ஒன்று இருக்கட்டும் வைத்துக்கொள்வோம். பொருள் இருக்கும்போது மனது வேலை செய்கிறது. இந்த பொருளை வந்து அழகாக இருக்குது அப்படின்னு இருதயம் ரசிக்குது. உன்னை மனது இருதயம் அப்படியே மனசுக்குள்ளே சொல்லுது, எனக்கு வேணும்னு ஒரு ஆசையை உண்டு பண்ணுது. மனது என்ன சொல்லுது, இந்த பொருளை அப்போ அவனுடைய கேரக்டர், அவனுடைய குணம் அங்கே வெளிப்படுது. ஒருவேளை திருடனாக இருந்தால் அப்பா இது வந்து எப்படி திருடணும் அப்படின்னு ஸ்கெட்ச் போடுறது. நைட்டு எல்லாம் தூங்கிடுவானுங்க, இங்கே நல்ல டூப்ளிகேட் கீ வாங்கிட்டு வந்து உள்ளே திறந்து அவன் ஏமாந்த நேரத்தில் எப்படி எடுத்துக்கொள்ளணும் அப்படின்னு தவறான ஒரு கணக்கை போடுவது. அப்போ மனசு தான் அங்கே முடிவெடுக்குது. அப்போ கேரக்டர் ஆஃப் எ பர்சன், ஒரு மனுஷனுடைய குணத்தை சார்ந்து இந்த மூளை வேலை செய்கிறது. ஒருவேளை திருடனாக இருந்தானா திருட்டுக்குரிய எண்ணங்கள், திருட்டுக்குரிய காரியங்கள், திருட்டுக்குரிய புத்தி அந்த பக்கம் அங்கே வேலை செய்கிறது. ஒருவேளை நல்லவனாக இருந்தானா இதனுடைய விலை எவ்வளோ, 1,00,000 ரூபாய், நம்மக்கிட்ட 50,000 தான் இருக்குது. அப்போ 50,000க்கு என்ன பண்ணுவோம், நல்ல கடின உழைப்பு செய்வோம், நல்ல வேலை செய்வோம், நல்ல காரியங்களை வேலை செஞ்சு நீ நியாயமாக உழைத்து இதை பிடித்து வாங்குவோம் அப்படின்னு எண்ணுகிற எண்ணங்கள். அப்போ இந்த எண்ணங்கள், இந்த மனது முக்கியமாக எப்படி வேலை செய்கிறதுனா அது புத்தி கூர்மை, முடிவெடுக்கும் திறன், தீர்மானம். ஒருவேளை இப்படி யோசிக்கிறான், நம்மகிட்ட எங்கேயா காசு வாங்குறதுக்கு வேணாம், நமக்கு கிடைக்கிறது என்னால் நம்மளால் முடியுமோ அதை அனுபவிச்சிடும், அதுவும் முடிவெடுக்கிற திறன் தான். அப்போ மனது தான் எல்லாவற்றிலும் முடிவெடுக்கிற திறனும் அது செய்கிற அந்த செயல்திறன், ஒரு மனுஷனுடைய அந்த செயல்திறனை அந்த மனது தான் இங்கே வெளிப்படுத்துகிறது. அப்போ அந்த மனதில் இடம் கொடுப்பது அப்படின்னா நான் அதுதான் குறித்து பார்க்க போகிறோம். அப்போ மனது எப்படி வேலை செய்கிறது, மனது எப்படி காரியங்களை பெற்றுக்கொள்கிறது என்று நாம் பார்க்கிறோம். இந்த மனதில் இடம் கொடுப்பது என்ன, அதே எபேசியர் புத்தகத்தில் 17வது வசனம், எபேசியர் 4வது அதிகாரம் 17வது வசனத்தில், ஆதலால் கர்த்தருக்குள் நான் உங்களுக்கு சாட்சியாக சொல்லி எச்சரிக்கிறது என்னவென்றால், மற்ற புறஜாதிகள் தங்கள் வீணான சிந்தையிலே நடக்கிறது போல நீங்கள் இனி நடவாமலும் அப்படின்னு போட்டிருக்குது. So I tell you this and insist on it in the Lord, that you must no longer walk as the Gentiles do in the futility of their thinking. இன்னும் இந்த வார்த்தைகளை குறித்து ஆம்பிளிஃபைட் வெர்ஷனில் என்ன போட்டிருக்குன்னா, so this I say and solemnly affirm together with the Lord, bracket as his presence, that you must no longer live as Gentiles live, in the futility of their mind and foolishness and emptiness of the souls. இந்த தமிழில் இப்போ நான் இதை மொழிபெயர்க்கும் பொழுது, ஆகையால் நான் இதை சொல்லுகிறேன், மேலும் அவருடைய பிரசன்னத்தில் இருந்தபடி கர்த்தரோடு சேர்ந்து உறுதியாய் சொல்லுகிறேன், விசுவாசம் இல்லாத புறஜாதிகள் தங்கள் மனதின் வீண் மனப்பான்மையிலும் அவர்கள் ஆன்மாக்களில் முட்டாள்தனத்திலும் வெறுமையிலும் வாழ்வது போல நீங்கள் இனி வாழக்கூடாது. என்ன சொல்ற வராரு, உங்கள் மனசில் வீணான சிந்தனைகள், வீணான எண்ணங்கள். புறஜாதிக்கு பார்த்தீங்கன்னா
அவனுக்கு சத்தியம் தெரியல. தேவனுடைய பிரசன்னம், தேவனுடைய விருப்பம், தேவனுடைய காரியம் அவர்களுக்கு ஒன்றும் விளங்காதனால வீணாய் வாழ்கிறார்கள். நான் யோசிக்கிறேன், இயேசு ஒரு ரிலிஜியன். இயேசு பார்த்தீங்கன்னா அவர் மதத்தை சார்ந்தவர் இல்லை, மதத்தை ஸ்தாபித்தவரும் இல்லை, அவர் மத தலைவரும் இல்லை, மதத்துக்குரிய காரியங்களை போதிக்கவும் இல்லை. மதம் என்பது முன்னாடி நான் யோசிச்சா மனுஷனால் உருவாக்க இல்லை. மதம் என்பது அது பிசாசினாலே உருவாக்கப்பட்ட ஒரு காரியங்கள், வீணான சிந்தனைகளும் வீணான எண்ணங்களும் நிறைந்தத ஒரு காரியங்கள். இயேசு இப்படி எடுத்து, இயேசு கல்வாரி இயேசு சமாரியாவுக்கு போகிறார். சமாரியாவுக்கு போகும்போது அந்த ஸ்திரியை பார்க்குறார். அந்த ஸ்திரியை பார்த்து அவர் சொல்லுகிறாரு, நான் வந்து பிதா, அவர் பேசிகிட்டு இருக்கிறார். பேசிட்டு இருந்தோன்னா தீர்க்க தரிசனமாக சொல்கிறார், இவனுக்கு ஏற்கனவே 5 புருஷன் இருந்தாங்க, இப்போ இருக்கிற புருஷன் இல்லை, இந்த தண்ணியை குடித்தா அவனுக்கு தாகம் எடுக்கும், இந்த கிணத்து நான் கொடுக்குற ஜீவ தண்ணீரோ, ஒரு தண்ணீரை நான் வச்சுருக்கேம்மா, அருமையான தண்ணீர். இந்த உலகத்தில் நீ வந்து இச்சைக்குரிய தண்ணீரை குடிச்சு திரும்பி திரும்பி தாகம் எடுத்து திரும்பி அதிலே போட. இப்போ குடிகாரம் பார்த்தீங்கன்னா குடிச்சதுனால அவன் தாகம் தீர்க்கப்படல, அன்னைக்கு தான் தீர்க்கப்படும். அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா இன்னும் அதிகமாய் தாகம் எடுக்கும். ஒருவேளை அநேக குடிகாரன் சொல்கிறேன், நீங்கள் என்னங்க ஃபுல் பாட்டில் அடிக்கிறீங்கன்னு நான் சொல்லுவான், முதல்ல குவார்ட்டர் தான் அடித்தேன், கொஞ்சம் தான் அடித்தேன், அதுக்கப்புறம் படிப்படியாக வளர்ந்து ஃபுல் பாட்டில் அடிக்கிற அளவு வளர்ச்சி இருந்திருக்குது. காரணம் என்ன, அந்த உலகத்துடைய தண்ணீர் அவ்வளவு தாகத்தை ஏற்படுத்தி கொண்டே இருக்கும். உலகத்துக்குரிய இச்சைகள், உலகத்துடைய காரியங்கள் தாகத்தை ஏற்படும். திரும்ப 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 அந்த தாகத்தில் விழும்போது அவன் கேடான சிந்தனைக்கு நேராய் அவன் மொத்தமும் அவன் தன்னுடைய வாழ்க்கையை இழந்து எல்லாம் திருடப்பட்ட நிலைமைகளே கொண்டு போகிறான். அப்போ சொல்கிறார், நான் ஜீவ தண்ணீர் வச்சிருக்கிறேன், நீ இதை குடிச்சின்னா உன் தாகம் தீர்க்கப்படும், இனி அடுத்த தவறு செய்யணுன்ற எண்ணமே வராது அப்படின்னு சொல்லும்போது அவ உடனே ஊரில் போய் அடித்து அவங்க வர. அப்போ அந்த ஸ்திரீ கேட்குறேன், நீங்கள் யாக்கோபை விட பெரியவரோ, மேசியா வரும்போது எல்லாம் சொல்லுவாங்கன்னாங்களே என்ன அப்படின்னு. அவர் சொன்ன, மேசியா நான் தான், நீ எதிர்பார்க்குற மேசியா நான் தான், நான் வந்து எல்லா உண்மைகளையும் வெளிப்படுத்த வருவேன். அதில் ஒரு காரியம் அவர் சொல்கிறாரு, அவர் சொல்கிறா, எங்களுடைய பிதாக்கள், இந்த வசனம் காமிச்சா டைம் ஆகும், எங்களுடைய பிதாக்கள் இந்த மலை மேலே தொழுதுட்டு வந்தாங்க. இந்த மலை மேலே தொழுது தான் யாக்கோபு இந்த கிணத்தை வெட்டினா அங்கே தான் தொழுதுட்டு வந்தாங்க. அந்த மலை இருக்கு பாருங்க, அந்த மலை மேலே ஒரு இடத்துல தொழுதுட்டு வந்தாங்க அப்படின்னா. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, ஸ்ரீயே நான் சொல்றத நம்பு, இந்த மலையில் இல்லை எங்கும் எப்பொழுதும் தொழுது கொள்ளும் காலம் வந்திருக்கிறது. எப்போ வந்திருக்கு, எப்பயும் தொழுதுக்கலாம்ப்பா, எங்கேயும் தொழுதுக்கலாம். கடவுள் அங்கே வருவார், அங்கே வியாபித்து இருக்கிறார். அந்த டைம் இப்போ வந்துருக்குது. முன்னாடி எருசலேமுக்கு தான் போகணும், எருசலேமில் ஒரு ஆலயம் இருக்கும், அந்த ஆலயத்தில் டபால் வெட்டணும், அந்த வெட்டி அதை வந்து பலி செலுத்தி அந்த ரத்தத்தை செலுத்தி அந்த ஆலயத்தில் போனால் தான் அவரை கண்டுபிடிக்க முடியும், ஆலயத்துக்குள்ளே போகணும்னு சொல்லிட்டு ஒரு பெரிய சட்டத்திட்டங்கள் போட்டு இருந்தது. ஆனால் மேசியா என்ற ஆண்டவர் இதெல்லாம் நிழலாட்டமாக இருக்குதுப்பா, இதெல்லாம் வரப்போகிற காரியத்துக்கு நிழலாட்டம். அது என்ன நிழலாட்டம், நீ பிதாவை எங்கும் எப்போதும் தொழுது கொள்ள வேண்டிய காலம் வந்துருக்குது. நீ எருசலேமுக்கு போக தேவையில்லை, நீ அங்கே போக தேவையில்லை, இங்கே போக தேவையில்லை, நீ ஊரு கடைக்கோடியில் ஒரு பெரிய காட்டு மிராண்டி ஒரு வாழ்க்கையில் நீ இருந்தாலும் அந்த இடத்துல உட்காந்து முழங்கால் பிடிக்கிட்டு கதவை பூட்டிட்டு உள்ளே போய் அங்கே ஆண்டவரை தேடினா போதும், அது தொழுது கொள்ளுகிற ஒரு அருமையான இடமாய் மாறுகிறது. அது தொழுது கொள்கிற தேவனுடைய வல்லமையும் அதிகாரத்தையும் பெற்றுக்கொள்கிற இடமாய் இருக்கிறது. அதை பிதா விரும்புகிறார். அல்லேலூயா. தேவனுடைய சித்தம், பிதாவுடைய சித்தம், இந்த உலகத்துடைய சர்வ சிருஷ்டிக்கு ஒரு விருப்பம் இருக்கிறது. அந்த விருப்பம் என்னன்னா, எங்கேயும் எப்பொழுது தொழுது கொள்ளும்படியாய் அதை குமாரன் மூலியமாய் இந்த உலகத்திலே வெளிப்படுத்துகிறான். குமாரன் மூலியமாய் கொண்டு வந்து வெளிப்படுத்துகிறான். எருசலேம் போக தேவையில்லை, இங்கே போக தேவையில்லை, அங்கே போக தேவையில்லை, நீ எங்கே இருந்தாலும் அந்த பிதாவை தொழுது கொள்ளணும். ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ளும் போது, உண்மையான உணர்வோடுக்கணும், பரிசுத்த ஆவியனுடைய நிறைவோடு கூட தொழுது கொள்ளும் போது அவர் விருப்பமாக இருக்கிறார். அதுதாயா விருப்பம் அப்படின்றார். நல்லா கவனிங்க. இன்னைக்கு சண்டை நடக்குது. எருசலேம் சொல்றான், புனித நகரம், புனித நகரம், புனித நகரத்தை எங்களுக்கு கடவுள் கொடுத்தார், இதை நாங்கள் பாதுகாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சிந்தனையினால நிரம்பி எப்படி அந்த இதை கடவுள் கொடுத்த
இதை பாருங்க, அந்த மிலிட்ரியில் அதை ஓதுறாங்க, இது டோராவை ஓதுறாங்க, டோராவை பேசுகிறாங்க, டோராவை பற்றி சொல்கிறாங்க. மோசே மூலியமாய் கொடுக்கப்பட்டது இந்த எருசலேம் நகரம், புனித நகரம். அப்படி சொல்லி இதில் உட்காந்து நாங்கள் இருப்போம், நாங்கள் இதை செய்வோம், அதை செய்வோம், எங்களுக்கு புரியுதை நாங்கள் பெற்றுக்கொள்வோம் அப்படின்னு சொல்லி அவங்க சண்டை போடுறதுக்கு அரபியர்களோடு சண்டை போடுகிறார். ஏனென்றால் தொழுது கொள்ளுகிற இடம் விட்டு கொடுக்கக்கூடாது, இது கடவுளுக்கு செய்ய வேண்டியது. இயேசு ஒரு இடத்துல சொல்றாரு, கொலை செய்கிற ஒரு காலம் வருகிறது, கொலை செய்கிறவன் கடவுளுக்கு நன்மை செய்கிறது தொண்டு செய்யும் காலம் போல வரும் அப்படின்னு போட்டிருக்காரு. அப்போ பார்த்தீங்கன்னா அதை பாதுகாக்க அவன் போராடுறான். இங்கே அரபியன் பார்த்தீங்கன்னா அவன் என்ன சொல்கிறான், அவன் குரான் எடுத்துக்காம இது எங்களுடைய தொழுது கொள்கிற இடம், அந்த அவர்களை வெட்டி அவர்களை சாய்ச்சிட்டு நாங்கள் அந்த இடத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று குரான் மூலமாக போதிக்கப்படுகிறது. அதுக்கு சுறா 5:20 நான் வாசிக்க தெரிஞ்சவங்க பார்க்கலாம். அப்போ அவங்கள துரத்தி விட்டு இது எங்களுக்கு சொந்தமானது, எதிரிகளை விரட்ட வேண்டும் என்று அவங்களுடைய ரிலீஜன் அவங்களுக்கு போதிக்கிறது, அவங்களுடைய மதம் அவங்களுக்கு போதிக்கிறது. இவங்களுக்கு மதம் டோரா மூலியமாக இது உங்களுக்கு கொடுக்கப்பட்டது போதிக்கிறது. 2 பேரும் அட்டி தட்டி சண்டையில் போய் பெரிய பிரச்சனை. இன்னைக்கு உலகத்தில் பார்த்தீங்கன்னா அமைதி கிடந்து போச்சு, சின்ன சின்ன பிள்ளைகள் சாகிறார்கள், பெரியமாக எத்தனையோ லட்சக்கணக்கான வீடுகள் சூறையாக்கப்படுகிறது, மறித்து போகிறாங்க, சாப்பாடு இல்லை, பிச்சைக்காரர்கள் ரோட்டில் அலைந்து கொண்டு இருக்கிறார்கள். காரணம் என்ன? மதம். காரணம் என்ன? தேவன் பிதா கடவுளுடைய சித்தத்தை, சர்வ சிருஷ்டியோட சித்தத்தை கிறிஸ்து மூலியமாய் அவர் வெளிப்படுத்தியிருக்கிறார். என்ன வெளிப்படுத்துகிறார்? எங்கோ எப்பொழுது தொழுது கொள்ளலாம்யா, அதுதான் உண்மையான விஷயம், அதுதான் சத்தியம். பாருங்க, புறஜாதிகள் இவங்க எல்லாம் ஜென்டைல்ஸ் கொண்டு போயிறார். வீணான சிந்தனை, தெரியல, அறிவு குருடாக்கப்பட்டிருக்கிறது, மனது குருடாக்கப்பட்டிருக்கிறது, அவர்களுக்கு புரியல. சண்டை போட்டு அது சொல்லப்படாத ஒரு இடத்துக்கு, கடவுளுக்கு விரும்பாத ஒரு இடத்துக்கு, கடவுள் இப்படிதான் ஒழுதுகொள்ளுன்னு ஏற்படுத்தாத ஒரு முறைமைக்கு ஜனங்கள் மாண்டு கொண்டு செத்து கொண்டு அழிந்து கொண்டு இருக்கிறார்கள். காரணம் என்ன? மனம் குருடாக்கப்பட்டிருக்கிறது, மனம் குருடாக்கப்பட்டிருக்கிறது. மதம் உன்னை கொண்டு சேர்க்காது, மதத்துடைய சட்டத்தர்கள் கொண்டு போய் சேர்க்காது. மதத்தின் வழிபாடுகள் மூலியமாய், மதத்தினுடைய செய்கிற எல்லா காரியம் மூலியமாய் சத்துரு உங்களுக்கு உள்ள வருகிறான். காரணம் என்ன? ஆண்டவர் சொன்னாரு, உண்மையோடும் ஆவியோடும். உண்மை அதில் இல்லை, அது சத்தியம் இல்லை. ஒரு விக்கிரகத்தை தெய்வம் நம்பி நாடி வணங்கும் போது அது சத்தியம் இல்லை. சத்தியம் இல்லாத இடத்துல பொய்யனும் பொய்யுக்கு பிதாவுமாய் அவன் உள்ளே வருகிறான். ஏதோ கடவுள் வச்சு வணங்கினா அது சத்தியம் இல்லை, அது உண்மை இல்லை. ஆண்டவர் சொன்னார், உண்மை என்பது என்ன? பிதாவாகிய தேவன் எங்கும் இருக்கிறார், அவர் உனக்கு சகாயம் செய்ய விடுகிறார். உன்னை நீ அவருக்கு அர்ப்பணித்து அவருக்குள்ள உன்னை தேற்றி கொண்டு அவருக்குள்ள அது ஆவியானவர்களால் நிரப்புக்குள்ள போகும்போது நம்முடைய அறிவு மனக்கண்களை திறக்கிறார். அவரை நீங்கள் பார்க்க முடியும். ஆண்டவர் சொல்றார், இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பா. நீ தேவனை பார்க்க முடியும். அந்த இருதயத்துடைய சுத்தத்தை ஆண்டவர் குமாரன் தன்னுடைய ரத்தத்தை வெளிப்படுத்தி, ரத்தத்தை கொடுத்து உன் இருதயத்தை சுத்தப்படுத்தி, அவருடைய ரத்தத்தினால சகல பாவங்களை கழுவி சுத்திகரித்து எல்லாத்தையும் அவர் மாற்றி போட்டு உன் இருதயத்தை சுத்தமாக்கி நீ தேவனை தரிசிக்கிற ஒரு அற்புதமான ஒரு காரியத்தை பெற்றுக்கொண்டுகிறாய். அதுக்கு எந்த ஊருக்கும் போவதில்லை, எந்த இடத்துக்கும் போவதில்லை, உன் அறக்கதவா பூட்டினா போதும் உனக்கு கிடைக்கும் என்ற ஒரு சத்தியத்தை வெளிப்படுத்துகிறார். வீணான சிந்தனையை குழப்பி விட்டுட்டான். சிந்தனைகள் சத்தியம் சொல்லிட்டு அங்கே போற. இன்னும் பார்த்தீங்கன்னா இந்த மனதுக்குள்ள என்ன இருக்கிறது? ரோமர் 1:22 தேவனை அறிகிற அறிவை பற்றி கொண்டு இருக்கிற மனதில்லாத இருக்கப்படினால் தகாதவர்களை செய்யும்படி தேவன் அவர்களுக்கு கேடான சிந்தைகளுக்கு ஒப்பு கொடுத்தார். தேவனை அறிகிற அறிவு, தேவனுடைய அறிகிற அறிவை அவனுக்கு பெற்றுக்கொள்ள மனசு கிடையாது. இயேசு சொல்ற, ஏன் என்னுடைய உபதேசத்தை கேட்க மனசு இல்லை? உங்களுக்கு மனசு இல்லை, ஏன் என்னை ஏற்றுக்கொள்ளலை? கேட்கறதுக்கு மனசு இல்லை, அதனால வேணான்றீங்க. இயேசுதான் வேணான்றாங்க, இயேசு உபதேசம் வேணான்றாங்க. எப்போ அந்த உபதேசம் தான் ஜீவனை வச்சிருக்கிறாரு, அதுக்குள்ளதான் லைஃப் வச்சிருக்கிறாரு. உனக்கு உயிர் கொடுக்கிற, உன்னை வளமாக்குற, உன்னை அற்புதமா சுகமாக்குற வல்லமை நிறைந்த சத்தியத்தை உள்ள வச்சிருக்காருயா. கேட்க மனசு இல்லை, அது பெற்றுக்கொள்ள மனசு இல்லை, தள்ளி விடுறதுனால உன்னை போ எக்கடா பண்ண ஒப்பு கொடுத்தார், விட்டுட்டார். இன்னும் பார்த்தீங்கன்னா இன்னும் 7:23 ஆகிலும் என் மனதின் பிரமாணத்துக்கு விரோதமாய் போராடுகிற வேறொரு பிரமாணத்தை அவைகள் இருக்க காண்கிறேன். அது ஏன் அவைகள் உண்டாயிருக்கிற பாவ பிரமாணத்துக்கு என்னை சிறையாக்கி கொள்கிறது. மனது அப்படின்னா என்னன்னா, இஸ் அ பிரமாணம். பிரமாணம் என்ன? லா, சட்டங்கள் நீ மனசுல வச்சிருக்கிற, சட்டங்கள் மனசுல வச்சிருக்கிற. எப்படி மனுஷன் ஏங்குறான்?
ஒரு ஆள் உனக்கு துரோகம் பண்ணுறான்னு வைத்துக்கொள்ளுங்க. துரோகம் பண்ணிட்டான்னா அந்த ஆளை பழிக்கு பழி வாங்கணும் அப்படின்றத நீ முடிவெடுக்கிற. பிரமாணம் அது ஒரு சட்டத்தை மைண்டுக்குள்ளே பிரமாணங்கள் சட்டத்திட்டங்களை வச்சுருக்கிறோம், இந்த காரங்களை வைத்துக்கிறோம். இப்போ கம்ப்யூட்டரில் கூட எடுத்துட்டிங்கன்னா ஒரு வேளை பிள்ளைங்களுடைய மார்க் லிஸ்ட்டு போடுறோம், போட்டு 80% உள்ள மார்க்கை நீ எடுக்கணும் அப்படின்னா அது எல்லாரையும் அனலைஸ் பண்ணுது. 82 உள்ளே கொண்டு வா, 88 உள்ளே கொண்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு பிரமாணங்களை, ஒரு சட்டங்களை, ஒரு கமாண்ட்ஸ் எழுதுகிறோம், ஒரு ப்ரோக்ராம் எழுதுகிறோம். அதை மாதிரி மனது ப்ரோக்ராம்லான நிறைஞ்சுது. அப்போ என்ன பண்ணுறது, ஒரு காரியம் உள்ளே வருது, அது நிறுத்து பார்க்குறது. நமக்கு ஏற்கனவே ஒன்று இருக்குது, ஏற்கனவே ஒரு சட்டம் இருக்குது, அந்த சட்டத்துக்கு கம்பேர் பண்ணுது, பிரமாணத்துக்கு நேராக செக் பண்ணுது. அது சரி இருந்தால் ஏற்றுக்குது, சரி இல்லைன்னா எடுத்துக்கொள்ளலை. ஏன் இயேசு ஏற்றுக்கொள்ளலை? அவங்க மத சம்பத்துக்குரிய பிரமாணங்களை நிறைவேற்றி கொண்டிருக்கிறாங்க, மத சம்பத்துக்குரிய காரியங்களை வைத்திருக்கிறாங்க. எல்லாம் தெய்வம், என் மதமும் சம்மதம், எல்லாம் ஒன்று அப்படின்னு சொல்லும்போது அது இயேசு சொல்றாரு, நானே வழியை சத்தியமான ஏற்றுக்கொள்ள மனசு இல்லை. ஏன்னா ஏற்கனவே ஒரு பிரமாணம் உள்ள வச்சிருக்கிறாங்க, ஒரு சத்துவம் உள்ள வச்சிருக்கிறாங்க. அந்த தத்துவத்துக்கு அதை கம்பேர் பண்ணால் வரல, அதை எடுத்து போடுறான். ஆனால் அதை குறித்து ஆராய்ச்சி பண்ணும்போது சரியா என்பதை நிதானிக்கக்கூடிய அறிவு அவளுக்கு இல்லாமல் போகிறது. சரி, அப்போ அந்த பிரமாணம் அங்கே வேலை செய்து கொண்டு இருக்கிறது, அந்த பிரமாணம் அங்கே செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. அப்போ ரிலிஜியன், சட்டத்திட்டங்கள் அடங்கிய அந்த புத்தகமாகிய மதம், ஒவ்வொரு மதத்துக்கும் கோட்பாடுகள் உண்டு. அந்த கோட்பாடுகள் மனதிலே இருக்கிறது. அந்த மனதில் வைத்து அந்த காரியங்களை அவர்கள் சட்டத்திட்டங்களை அங்கு அவர்கள் நிறைவேற்றுகிறார்கள். ஆண்டவர் சொல்கிறாரு, எபிரேயர் 8:10 வாசிக்கும் போது, அந்நாட்களுக்கு பின்பு நான் இஸ்ரவேல் குடும்பத்தோரோடு பண்ண உடன்படிக்கையாவது என்னுடைய பிரமாணங்களை அவருடைய மனதிலே வைத்து அவருடைய இருதயங்களே அவைகளை எழுதுவேன், அவர்கள் தேவராயிருப்பார்கள், அவர்கள் ஜனங்களாயிருப்பார்கள். என்ன சொல்றாரு, முன்னாடி 10 கற்பனையை மோசையை வர வைக்கிறார். அங்கே கற்பலைகளை அழகாக ஒன்று எழுதுறார். உன் தாயின் தகப்பனுக்கு கனம் பண்ணுவாயாக அப்படின்னு ஒரு 10 கட்டளையை ஒரு டேப்லெட்டில் எழுதி, இதாப்பா எடுத்துகிட்டு போயிட்டு வீட்டில் கொடு, நீ என்ன பண்ணு, வீட்டு செவுத்தில் எழுதி, அங்கே வாசகாலில் எழுதி வையே, இங்கே எழுதி வையே, கல்லில் தொடக்கமாக எழுதி வையே, எங்கே பார்த்தாலும் எழுதி வையே, இதை பார்த்து உன் பிள்ளைங்களுக்கு சொல்லுனார். ஆனால் இவன் பார்த்தா தானே, இவன் படித்தா தானே, இவன் அந்த பக்கம் போயிட்டான். அந்த பக்கம் போயிட்டு இவன் இஷ்டத்துக்கு செஞ்சுருக்கான். கேட்டானுக்கு தெரியல, நான் படிக்கலை, எனக்கு சொல்லித்தரலன்னு சொல்லிட்டு மொத்தமாக போட்டான். ஆனால் புதிய ஏற்பாட்டில் அப்படி செய்யலை. மோசேக்கு இதை டேப்லெட் கொடுத்தா அவன் எங்கேயா மறைச்சி வச்சுருவான், இல்லை எழுத்து அழைச்சாலச்சுக்கு மேலே ஏதாவது பூசி விட்டுடுவான்னு சொல்லி மனசுக்குள்ளே எழுதுறார். அல்லேலூயா. கட்டளைகளை மனசில் பிரிண்ட் பண்ணுறார், இருதயத்தில் வச்சுட்டு, இருதயங்களை அவளை எழுதுவேன், மனதிலே வைத்து இருதயத்துக்குள்ளே எழுதுறார். அப்படியே எழுதி மனசுலேயே அந்த பிரமாணங்களை எழுதி வச்சுறார். அப்போ நீ ஒரு விஷயம், ஒரு தவறான விஷயம், இந்த தவறு, இது தப்பா ரைட்டா என்கிற விஷயம் வீணான சிந்தனையில் முடிவு எடுக்கல, வீணான காரியத்தில் இல்லை, ஆவியானவரே உன் மனசில் எழுதி வச்சுட்டார். அல்லேலூயா. எழுதி வச்ச உடனே அது உள்ளே வரும்போதே மனசு நிதானிக்குது, உங்கள் மைண்டுக்குள்ளே இன்புட் ஆகிடுது, மைண்டுக்குள்ளே வந்துடுது, எல்லாம் மனசுக்குள்ளே ஃபீட் ஆகுது, ஒவ்வொன்றும் ஃபீட் ஆகுது. இது பாவத்துக்குரிய அனைத்து காரியங்களும் உங்களை ஃபீட் ஆகுது. அப்போ ஃபீடாகி உள்ள வச்சுன்னா அந்த தாட்டு வந்த உடனே மனசு சொல்லுது, இது தேவனுக்கு பிடிக்காது, இது தேவனுடைய விருப்பம் இல்லை, தேவனுடைய சித்தம் இதுதான், தேவனுடைய காரியம் இதுதான் அப்படின்னு சொல்லி உணர்வுல அது அந்த மனதில் நிதானிக்குது. உடனே இது தகாத சிந்தனை, இது வேணாத சிந்தனை, இது சரியில்லாத சிந்தனை, இது நமக்கு உதவாது, நம்முடைய வாழ்க்கையை பாதிக்கும் அப்படின்னு முடிவெடுத்து அந்த சிந்தனைகள் வழியாக எழுதுகிறேன். அதனால தான் ஆவி என்ன சொல்ற, மனசிலே எழுதிட்டப்பான்றார். அல்லேலூயா. உலகத்தான் அவனுக்குன்னு ஒரு தத்துவங்களை ஏற்படுத்தி கொண்டு, அவனுக்குன்னு காரியங்களை ஏற்படுத்தி கொண்டு, இது ரைட்டு சரி, இது தப்பு சரியில்லைன்னு அவன் மனசில் ஒரு தீர்மானம், ஒரு டேப்லெட் வச்சுருக்கிறான், ஒரு இது எழுதி வச்சுருக்கிறான். அவனுக்குன்னு சொந்தமாக ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் எழுதி வச்சுருக்கிறான், இது சரி, இது தப்பு, இது சரி, இது தப்புன்னு. ஆனால் ஆண்டவர் சொன்ன அதெல்லாம் மனுஷிக சிந்தனையில் எடுத்து போட்டு உனக்குள்ள அழகாக எழுதி வைத்திருக்கிறார். இது தப்பு, இது தவறு, இது செய்யக்கூடாது, இப்படி இல்லை, வெறுப்பை வைக்கக்கூடாது, கசப்பை வைக்கக்கூடாது, கோபத்தை வைக்கக்கூடாது, நீ மன்னிக்கணும், மறக்கணும் அப்படின்ற காரியங்களை துலக்கமாக எழுதி மோசை கொடுத்த மாதிரி கொடுக்காம ஆவியானவரே உன் இருதயத்துக்குள்ளே வந்து தேவனுடைய பிரமாணங்களை உன்னுடைய மனதில் எழுதி வைத்திருக்கிறார். அப்போ ஒரு விஷயம் உள்ளே வரும்போதே மனது தீர்மானிக்குது, இல்லை இது பிரமாணத்துக்கு ஒப்பிட்டு இல்லை, அவனை அடிக்கணுன்ற எண்ணம், பழி வாங்குற எண்ணம் எனக்குரியது இல்லை, அது தேவனுக்குரியது. இவனை வார்த்தையினால குத்தணும்னு சொல்லி இது எனக்குரியது இல்லை, நான் செய்ய மாட்டேன்
அன்பு செலுத்த சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு அதில் எழுதப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அப்போ பார்த்தீங்கன்னா பிரமாணங்கள் உள்ளே எழுதி வச்சுட்டாரு, மனசில் வச்சுட்டாரு. அந்த மனசில் வச்சு எழுதி வச்சுட்டாரு, மனதில் வச்சுட்டார், இருதயத்தில் எழுதிட்டார். இருதயம் சொல்லிக்கிட்டே இருக்குது, மனது அதன்படி முடிவெடுத்து கொண்டே இருக்கிறது அப்படின்னு சொல்கிறார். அதுதான் உண்மையான தேவனுடைய கிறிஸ்தவத்தினுடைய அடிப்பகுதி. எவ்வளோ அழகாக இந்த காரியங்களை பவுல் அப்போஸ்தலன் 2 பிரமாணம் எபிரேயக்காரன் சொல்லுகிறான். அந்த மனதில் அவர் எழுதி வைத்துட்டார். இங்கே இடம் கொடுக்காதீங்க. இப்போ மெசேஜ் இப்போ தான் பாயிண்டே வருது மெசேஜ். இங்கே இடம் கொடுக்காதீங்க, முடிவெடுக்கிறீங்க பாருங்க. அந்த முடிவெடுப்பு சட்டத்தின்படி முடிவெடுப்பா, தேவன் எழுதின ஆவியானுடைய சித்தத்தின்படி முடிவெடுக்கிறீங்களா? என்ன மாதிரி முடிவெடுக்கிறீங்க? எப்படி முடிவெடுக்கிறீங்க? எப்படி அதை தீர்மானிக்கிறது, முடிவெடுக்கிறது, பிரயாசப்பட்டிருக்கிறது எல்லாம் மனதினுடைய வேலை. அப்போ மனதில் அடிக்கணுன்ற கையை என்ன செய்யறது? அடிக்கக்கூடாதுப்பா, ஆவியானவர் சொல்லிருக்காரு. அப்போ இந்த கை பாருங்கள், இப்போ மைண்டு அடிக்கணும்னு இப்போ கமாண்டு கொடுத்த மனசு இப்போ மாற்றிச்சு, கட்டி பிடிச்சி முத்தம் கொடுறான்னு சொல்லுது. அல்லேலூயா, சோத்திர முத்தம் கொடு, அன்புனால முத்தம் கொடு. இப்போ கை அடிக்கிற கை அரவணைக்கிற கையாக மாறுது. காரணம் பிரமாணங்கள் எழுதி வச்சுட்டார், அது மனதில் எழுதி வச்சுட்டாரு. அது அங்கே போன உடனே முடிவெடுக்கிற திறன் மாறுது. நீங்கள் பாருங்க, அப்போ தான் ஆண்டவர் சொல்கிறாரு, முதல்ல சத்தியம், லோகாசர் சத்தியம் உங்களுக்கு திட்டமாய் தெரிய வேண்டும். நீங்கள் படிக்க ஆண்டவர் புதிதாக உங்களுடைய இருதயத்துக்குள்ளே எழுதுவார். அந்த எழுதும் போது முடிவெடுக்கும் திறனை பெற்றுக்கொள்வீர்கள். அப்போ ஒரு விஷயம் உங்களுக்குள்ள ஃபீட் ஆகுது, கண்கள் வழியா, காதுகள் வழியா, சரீரத்து வழியா. இதுதான் எல்லாம் சேனல்ஸ், அதில் நம்ம பார்க்க போகிறோம். எல்லாம் அங்கே உள்ளே வரும்பொழுது முடிவெடுக்கிற திறம் சரியான முடிவெடுக்கிறதுக்குள்ளாய் அது கொண்டு போகிறது. அப்போ உங்களுடைய பரிசுத்த ஆராதனையாய் மாறுகிறது. அதெல்லாம் பவுலப்பா சொல்லுகிறான், உங்கள் மனம் புதிதாகிறதுனால. ஏப்பா புதுசாக்குப்பா, மறுபடியும் சட்டத்திட்டங்களை வச்சு ஆவியாரை வச்சு புதுசாக எழுது, அன்னன்னைக்கு எழுது, மனசு புதிதாய் மாக்கு, டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணு, மறுரூபப்படுத்து, திருப்பி ரீஃபார்ம் பண்ணு, மனசை மறுபடியும் சரி பண்ணு. அது அப்பப்போ அழுக்காயிடும், அப்போது இதாயிடும். உன்னை சரிப்படுத்த வேண்டும் என்று தேவன் அங்கே சொல்லுகிறார். அதனால் நம்முடைய மனதில் பிசாசுக்கு இடம் கொடுக்காதீங்க. அப்படின்னா பிசாசுடைய சிந்தனைகளுக்கும், வீணான சிந்தனைகளுக்கும், தேவையில்லாத சிந்தனைகளுக்கும் இடம் கொடுத்து பிசாசு கிரியை செய்கிற மாதிரி செய்யாதீங்க. பாருங்கள், அந்த இஸ்ரவேல் நடக்கிற விஷயம் பாருங்கள். அவங்க தேவையில்லாத, ஆண்டவர் அப்படி சொல்லலை. அப்படி இருந்தால் சீஷனையும் வெளியே அனுப்பி விடுறார். உலகத்துடைய கடைசி வரைக்கும் போப்பா அப்படி ஏன் சொல்லி விடுறார்? எருசலேம் கொடுக்கப்பட்டது தான். ஆனால் அதனுடைய உள்ளான அர்த்தம், அதனுடைய தாற்பயம், அதனுடைய அருமையான சத்தியத்தை வெளிப்படுத்துறதுக்காக இவைகளெல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் உண்மை என்ன? நீ எந்த இடத்துலையும் தொழுது கொள்ளலாம், எந்த இடத்துலையும் தேவன் உனக்குள்ளே வருவார், நீ தேவனை பார்க்க முடியும் என்பதுதான் அந்த சத்தியம். அப்போ அப்படிப்பட்ட சத்தியம் நம்முடைய இருதயத்துக்குள்ளே பிரமாணங்களை நமக்குள்ளே வைத்திருக்கும் போது சாத்தானுக்கு இடமில்லை. இன்னும் பண்ண தெளிந்த மனசு, இதான் தெளிஞ்ச மனசு. தெளிவாக யோசிச்சிங்கன்னா பாருங்கள், எந்த அழிவுக்கும் பிசாசு அழிக்கிறவனாய் மாட்டாமல் உன்னை அரவணைக்கிறவனாய், தேவனுடைய ஜீவனை கொண்டு செல்லுகிறவனாய், அநேகரை ஆதாயப்படுத்துகிறவனாய், அநேகருக்குள்ளே உள்ள கொண்டு வருவனாய் தேவன் மாற்றி நமக்கு அவர் நன்மை செய்கிறவராய். பாருங்கள், பிசாசு இந்திய தேசத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஜாதி பிசாசுனா இந்த பிசாசு தான் சொல்லலாம் போல. உபவாசத்தினால அண்டி ஒருத்தர் ஜாதி பிசாசு, மத பிசாசு நிறைஞ்ச நாடு நம்ம நாடு. எத்தனை ஒரு ஜாதியிலே அதிலே கிளைகள், பிரான்ச்சு, அதில் ஒரு 10 பிரான்ச்சு. இந்த பிரிவிலேருந்து அந்த பிரிவை சேர்ந்தவங்களா, அந்த பிரிவு இந்த பிரிவை சேர்ந்தீங்களா. கடைசியில் என்ன? ஒரு சண்டையும் சச்சரவும் தான், அடியும் தடியும் தான். எத்தனை ஆணவ கொலைகள், எவ்வளோ வேதனை. காரணம் வீணான சிந்தனைகள் கொடுப்பதன் மூலமாய் முடிவெடுக்கும் திறனை மனிதன் இழந்து போயிட்டு அவனின் மூலயமா அழிவையும் கொந்தளிப்பையும் வேதனையும் கொண்டு வந்து சாத்தான் அதன் மூலயமாய் அவன் பெரிய காரியங்களை செய்து மனுக்குலத்தை அழிக்கப்பட்டு அதில் வாழ்க்கையை கொண்டு போய் நித்திய நரகத்துக்கு நேராக அவன் கொண்டு செல்கிறான். அதனால் பிசாசுக்கு இடம் கொடுக்கிறான். தேவனுடைய உண்மையிலிருந்து, அது பவுல் பல இடத்துல சொல்கிறான், கிறிஸ்துவனுடைய உண்மையிலிருந்து நீங்கள் விலகி விடுவோம் நான் பயந்திருக்கிறேன். கிறிஸ்துவை குறித்த உண்மைதான் ரியல் பிரமாணம். அதை நம்ம வருடத்தில் குறித்து அதன் மூலமாய் முடிவெடுத்து அதன் மூலமாக காரியங்களை தீர்மானித்து மன தெளிவுகளாக இருந்து நாம் இந்த உலகத்தில் செல்லும்போது சத்துருக்கு இடமல்ல, சத்துருவை நாம் நொறுக்கி போடுகிறோம். இனி வர காலம் எப்படி இருதயத்தில் இடம் கொடுப்பது, எப்படி சரீரத்தில் இடம் கொடுப்பது காரியங்களை குறித்து நாம் வாசிப்போம். அதனால் இதில் மனதில் அவருக்கு இடம் கொடுக்காதீங்க. டோன்ட் கிவ் a சான்ஸ். வாய்ப்பை கொடுத்துடாதீங்க, வாய்ப்பை வழங்கிடாதீங்க. தேவன் வாழ்க்கையில் நன்மை செய்வாராக. ஆமென்.